Hello friends, welcome back to Fun Trading Floor. இந்த வீடியோ கோல்டுக்கான வீக்லி அனாலிசிஸ் தான். அதாவது லாஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கு இந்த வீக் எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு, அண்ட் இப்போ இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் படி அடுத்த வீக் அதாவது 9/6/2025 13/6 இந்த 5 நாளுக்குள்ளே நமக்கு எந்த விதமான ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பெரிய கேண்டில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு தோஜி டைப்பில் இருக்கக்கூடிய கேண்டில், அது வந்து கன்சால்டேஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி வீக்லி கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ரேஞ்சுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சுருந்துச்சு. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ் வச்சு அந்த கேண்டில் ஒரு ஃபேக் அவுட் மாதிரி இருக்குது. அந்த ஃபேக் அவுட் மாதிரி இருக்கிறதுக்கு சம்டைம்ஸ் டே வந்து எந்த மாதிரி நடக்கும்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் லாஸ்ட் டே ஹேமராக இருக்கிற காரணத்தினால இந்த ரெசிஸ்டன்ட் டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அந்த பாசிபிலிட்டிஸ் கரெக்டாக ஆச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சதுன்னா தெளிவான ரீடெஸ்ட், அந்த ரீடெஸ்ட்டில் பை கன்ஃபார்ம் ஆனால் இது ஃபஸ்ட்டு டார்கெட். ஏன்னா இதுதான் கன்சால்டேஷன் ஏரியாவோட ஹை. ஸோ ஓவரால் பை அப்படின்றது இந்த ரேஞ்சுக்கு மேலே தான். இந்த பை இங்கிருந்து கிடைக்கக்கூடிய பை கண்டினியூ ஆனால் இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஓவரால் 3500 அது வந்து நமக்கான ஒரு மேஜர் டார்கெட் பைக்கு. ப்ரைஸ் எல்லா டைம் ஃப்ரேமும் பையில் தான் இருக்குது. மந்த்லி கேண்டில் மட்டும் கன்சால்டேஷனில் இருக்கிறதுனால ரேஞ்சஸில் இருக்க லிக்விடிட்டிஸ் பத்தலைன்னா ட்ராப் ஆகும் அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் க்ளோஸ் வைக்கும்போது சொல்லியிருந்த ஒரு விஷயம், இதுதான் நமக்கு சப்போர்ட், இது நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஷார்ட் டேமாக செல் பார்க்குறீங்கனாலும் இந்த ரேஞ்சுக்கு கீழே செல் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சை உடைச்சதும் சாரி எஸ் கரெக்டு தான், இங்கே தான் நம்ம அனலைசிஸ் பண்ணணும். ரைட், நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் நான் பார்த்தேன், எங்கடா ரொம்ப தூரம் போயிட்டோமே அப்படின்ட்டு. இந்த ரேஞ்சு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெளிவாக பிரேக் அவுட் வச்சுச்சு, ஒரு ரீடெஸ்ட் நடந்துச்சு, அதுக்கான பை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு $60-70 பை போயிடுச்சு. ஸோ இந்த சிம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வந்து பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் சிம்பிள் இந்த வீக்கில் வந்து ஒரு பை எடுத்துருக்கலாம். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் எல்லாமே பையில் இருக்க காரணத்தினால நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் ஏதோ ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் H4 டெய்லியோ அதை ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப இன்ட்ராடே போகிறீங்கன்னா H4 கீழே கூட நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கலாம், 1 hour கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு வீக்லி பயாஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப H4 ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது மேலுமே நல்லாயிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ரேஞ்சுக்கு சப்போர்ட் இருந்துச்சு, பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டார்கெட், ரீசன் ஹை, அதுலேயே நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அண்டு இதுதான் லாஸ்ட் வீக் அனாலிசிஸ்க்கு நடந்த விஷயம். அண்ட் இந்த வீக் பார்க்கும்போது ரிஜெக்ஷன் கேண்டிலாக க்ளோஸ் வச்சுருக்குதுங்க. அதாவது எப்படின்னா, நம்ம என்ன தான் ரெசிஸ்டன்ஸ் வச்சு மேலே பிரேக் அவுட் வச்சுருக்குது, ஃபேக் அவுட் வச்சு எல்லா கணக்கும் போட்டாலும் ப்ரைஸ் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்த இந்த ஹைக்கு மேலே தான் ஸ்ட்ராங் பை அப்படின்றதுக்கான ரியாக்ஷன் இந்த இடத்துல நமக்கு காட்டிக்கிட்டே இருக்குது. இல்லைப்பா நாங்கள் செல் பண்ணுங்கன்னு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லிக்கான சப்போர்ட் கூட இன்னும் உடையல. இங்கேருந்து போனதில் ஒரு டெய்லிக்கான சப்போர்ட் கூட இன்னும் உடையல. இப்போ தான் ரைட் சைடு ஆர்டர்ஸ் ஃப்ளிப் ஆகி கீழே வந்திருக்குது. ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டில் எல்லாருமே செல் போடுவாங்க. இந்த செல்லு மேலே ட்ராப் ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்த்து இந்த பை போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி 3300 அல்லது 3250ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சப்போர்ட் உடையுதுன்னா ஃபர்தராக ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமே கரெக்ஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த வீக்கில் நம்ம H4 பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நான் லாஸ்ட் நேற்று பண்ண லைவில் கொடுத்துருந்தேன். லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா, இதை கொடுத்துருந்தேன் கரெக்ட். ஓகேவா, இந்த ரேஞ்சு தான். அப்போ இந்த ரேஞ்சு வந்து கீழே பிரேக் அவுட் வச்சுருக்குது. அப்போ வீக்லி நமக்கு எப்படி இருக்குது,
மேலே பிரேக் அவுட் வச்சது ஃபேக் அவுட்டு. அந்த ஃபேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்வெர்டட் ஹேமர் அட் ரெசிஸ்டன்ஸில் இன்வெர்டட் ஹேமர் ஃபார்மேஷன் இருக்குது. அப்போ நமக்கு இந்த ஜஸ்ட்டு கேண்டிலை மட்டும் வச்சு பார்க்குறப்போ தோன்ற விஷயம், டெய்லி சப்போர்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது, 4 hour சப்போர்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது. அப்போ இன்ட்ராடே இந்த ரேஞ்சுக்கான ரீடெஸ்ட் நடந்தால் நீங்கள் செல்லு வந்து ட்ரை பண்ணலாம். லிக்விடிட்டிஸ் கலெக்ட் பண்ண போகுது அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் வராது. ஓகேங்களா? இது வந்து ப்ரைஸ் செக்ஷன் ட்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷனாக கொடுக்குறேன். ப்ரைஸ் லிக்விடிட்டிஸ் கலெக்ட் பண்ண போகுதுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வராது. உங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? பட் இந்த வீக்லி கேண்டில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலாக இருக்கிற ரீசன்னால் H4 ட்ரெண்ட் அப்படின்றது இப்போதைக்கு செல் சைடு திரும்பி இருக்குது. ஃப்ளோ டெய்லி சப்போர்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரக்கூடிய செல் இதே மாதிரி நம்ம எப்படி ஒரு ரேஞ்சு வரைஞ்சி வச்சோம், அந்த ரேஞ்சுக்கு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் வந்து அந்த இடத்துல என்ட்ரி எடுத்து ப்ரைஸ் ஒரு டார்கெட் போச்சோ அந்த மாதிரி இதை ரேஞ்சாக வச்சுக்கோங்க. ப்ரைஸ் ரீடெஸ்ட் வந்து டார்கெட் போச்சு அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்பாகி பை சைடு திரும்பிச்சுன்னா அதுக்கான ரீசன், அதுக்கான ரீசன் ஹை ஆர் லோ அப்படின்றத பை சைடில் நீங்கள் டார்கெட்டுக்காக வச்சு புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ப்ரைஸ் எந்த சைடு போகுன்றது தெரியாது. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம், ரொம்ப சின்ன டைம் ஃப்ரேம் போய் பார்த்து நிறைய பேர் வந்து ட்ரேட்ஸ் எனக்கு நிறைய லாஸ் வருது, எனக்கு ட்ரெண்ட் அங்கே திரும்புதுன்னு பை போட்டேன், இங்கே திரும்புதுன்னு செல் போட்டேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயும் சரி, உங்களுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸை ஃபாலோ பண்ணி அதோட அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட கான்டெக்ஸ்ட்டுக்கு லோயர் டைம் ஃப்ரேமுக்கு ட்ரேட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆப்போசிட்டில் போடுற ட்ரேட் எனக்கு இன்ட்ராடேக்கு இன்றைக்கி ஒரு ட்ரேட் போட்டு கவுண்டர் ட்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் புக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சரிப்படாத விஷயமாக தான் தோணும். அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஹையர் டைம் ஃப்ரேமோட கான்டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த அனாலிசிஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருக்கோ அல்லது இல்லை எங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். 7வது மாதத்துக்கான மென்டார்ஷிப் இப்போ வந்து 6வது மாதத்துக்கான கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ 7வது மாதத்துக்கான மென்டார்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய மொமெண்டம் பேஸ்டு ப்ரைஸ் செக்ஷன் அனாலிசிஸ் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து சிஎஃப்டிக்கு மட்டும் இல்லைங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கும் நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி. ஸோ இந்த 3 விஷயம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த மென்டார்ஷிப்பில் எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு 100% சாட்டிஸ்ஃபிகேஷன் நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதில் நீங்கள் என்னென்ன கற்றுக்க முடியும், என்னென்ன விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்லாம் வராதிங்க. சிம்பிள் ட்ரேடிங் எப்படி புரிஞ்சுக்கிறது, ட்ரேடிங்கில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதில் நடக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ் டெக்னிக்கல் இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வைஸ் போடுறோம் அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு ஃபெயிலியர்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ரிஸ்க்கை நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது, அண்டு ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் அவ்வளோ லாங் போகும் அப்படின்றது தெரிஞ்சு நான் எப்படி ஒரு லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான சிம்பிள் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் நம்மளுடைய மென்டார்ஷிப்பில் பேச போகிறோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.